விஜய் சார், நீங்க இப்போ எடுக்க போற முடிவு உங்களோட அரசியல் எதிர்காலத்தை மட்டும் இல்ல, உங்களோட சினிமா வாழ்க்கையையும் ஏன் உங்களோட தனிப்பட்ட நிம்மதியையும் தீர்மானிக்க போகுது. திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா உங்களால இங்க அரசியலும் பண்ண முடியாது, சினிமாவிலும் நடிக்க முடியாது. ஒரு கட்டத்துல நீங்க வெளிநாட்டுக்கே தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை கூட வரலாம். இது ஏதோ ஒரு சினிமா படத்தோட வசனம் இல்லைங்க. ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கொடுத்த ஒரு ரகசிய எச்சரிக்கை அப்படின்னு இப்போ ஒரு தகவல் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிற நிலையில இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் உலுக்கி எடுத்திருக்கு. பவன் கல்யாண் ஏன் இப்படி சொன்னாரு? விஜய் நிஜமாவே பயந்துட்டாரா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அரசியல் வியூகம் இருக்கா? இத பத்தி தான் இந்த வீடியோல நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். முதல்ல இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு பாப்போம். அரசியல் வட்டாரங்கள்ல கசியிற தகவல்களின்படி சமீபத்துல பவன் கல்யாண் மற்றும் விஜய் இடையிலான உரையாடல்கள்ல இந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. பவன் கல்யாண் சும்மா இந்த எச்சரிக்கையை கொடுக்கல. ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியை வீழ்த்துறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே அனுபவத்தை வச்சுதான் விஜய்க்கு இந்த அட்வைஸை கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, திமுகவோட அதிகார பலம். 2, சினிமா துறையில அவங்க வச்சிருக்க ஆதிக்கம். 3, மத்த கட்சிகளோட அழுத்தம். இந்த 3 பக்கத்துல இருந்தும் விஜய்க்கு நெருக்கடி வருங்கிறது தான் பவன் கல்யாணோட வாதம். அதாவது ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, போதாக்குறைக்கு பாஜக, இப்படி எல்லா பக்கமும் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு புது சக்தியா வரும்போது எல்லாரும் சேர்ந்து உங்களை நசுக்க பாப்பாங்கன்னு அவர் எச்சரிச்சதா தெரிய வருது. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, பவன் கல்யாண் தன்னோட ஆந்திரா அனுபவத்தை முன்னுதாரணமா காட்டியிருக்காரு. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சரா இருந்தப்போ பவன் கல்யாணோட படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதுல இருந்து டிக்கெட் விலை வரைக்கும் எக்கச்சக்கமான முட்டுக்கட்டைகள் போடப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல அவரால் நிம்மதியா சினிமா கூட பண்ண முடியல. அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் விஜய்க்கும் வரும்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்பவே விஜயோட படங்களுக்கு ரிலீஸ் நேரத்துல எவ்வளவு சிக்கல்கள் வருதுன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை திமுக 2026 ஜெயிச்சிட்டா விஜயோட அரசியல் கட்சி அங்கீகாரம் வாங்குறதிலிருந்து அவர் படங்களோட வியாபாரம் வரைக்கும் எல்லாத்தையும் அரசு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். இதனால விஜயோட வருமானம் முடக்கப்படும், அவரோட மக்கள் செல்வாக்கு குறைய வைக்கப்படும். கடைசியில அவர் இங்க இருக்கவே பிடிக்காம வெளிநாட்டுக்கு போற சூழல் உருவாகும்னு ஒரு பயங்கரமான சித்திரத்தை பவன் கல்யாண் வரைஞ்சிருக்காரு. சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவன் கல்யாண் சொல்றதுல உண்மை இருக்கா, இல்ல விஜய ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அவர் பயமுறுத்துறாரா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். பவன் கல்யாண் ஏன் விஜய நோக்கி இவ்வளவு தூரம் வர்றாரு? இதுக்கு பின்னாடி டெல்லி மேலிடத்தோட பிளான் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தமிழகத்துல திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கிற நபர் தேவை. விஜய் கிட்ட அந்த வாக்கு வங்கி இருக்கு, ஆனா அவர் தனித்து நிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பவன் கல்யாணோட லாஜிக் என்னன்னா, முதல்ல ஆட்சியை பிடிப்போம், அப்புறமா மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அதிகாரத்தை கையில் எடுத்தாதான் நீங்க நினைக்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதிகாரமே இல்லாம நீங்க போராடிக்கிட்டே இருந்தா சிஸ்டம் உங்களை அழிச்சிடும்னு அவர் புரிய வைக்க முயற்சிக்கிறாரு. இதுல திமுகவோட கடந்த கால அணுகுமுறைகளையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக அரசியல்ல எப்பவுமே சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஆனா கடந்த சில வருஷங்களா சினிமா தயாரிப்பு மற்றும் விநியோகத்துல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதத்தான் பவன் கல்யாண் சுட்டி காட்டுறாரு. நீங்க சினிமாவுல சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு அரசியலுக்கு செலவு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க உங்க சினிமாவையே முடக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவரோட த கோட் படத்துக்கோ இல்ல அடுத்து வர்ற படத்துக்கோ சில நெருக்கடிகள் வந்ததை நாம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் 2026க்கு அப்புறம் இருக்கும்னு பவன் கல்யாண் எச்சரிச்சிருக்காரு. அதாவது அரசியலையும் சினிமாவையும் பிரிச்சு பார்க்க முடியாதுங்கிற யதார்த்தத்தை விஜய்க்கு அவர் புரிய வச்சிருக்காரு. இப்போ பவன் கல்யாணோட அந்த ஆந்திரா மாடல் பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆந்திராவில் பவன் கல்யாண் ஆரம்பத்துல தனிச்சு தான் நின்னாரு. ஆனா 2019 தேர்தல்ல அவருக்கு ஒரு பெரிய அடி கிடைச்சது. ஒரு சீட்ல தான் அவரோட கட்சி ஜெயிச்சது. அப்போதான் அவர் உணர்ந்தாரு, வாக்குகள் சிதறது ஆளுங்கட்சிக்கு தான் லாபம்னு.
அதனால தான் 2024ல தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பாஜக கூட கைகோர்த்தாரு. அந்த ஒரு முடிவால இன்னைக்கு அவர் ஆந்திராவோட துணை முதல்வர். அதே ஃபார்முலாவை தான் அவர் விஜய்க்கும் சொல்றாரு. விஜய் சார், நீங்க தனித்து நின்னா 10% அல்லது 15% ஓட்டுக்களை பிரிப்பீங்க. இது கடைசியில திமுகவுக்கு தான் சாதகமா முடியும். அதுக்கு பதிலா ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குங்க, அதிகாரத்தை பகிர்ந்துக்கலாம், முதல்ல அவங்கள வீட்டுக்கு அனுப்புவோம். இதுதான் பவன் கல்யாணோட மாஸ்டர் பிளான். இதனால தான் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவோம், அப்புறம் அடுத்த கட்டத்தை யோசிப்போம்னு சொல்றாரு. ஆனா இதுல விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. விஜய் தன்னை ஒரு மாற்று அரசியல்வாதியா தான் முன்னிறுத்துறாரு. அதாவது திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாற்றா வரணும்னு துடிக்கிறாரு. இப்போ பவன் கல்யாண் சொல்றதுபடி பார்த்தா அவர் பாஜகவோட பி டீம் அப்படின்னு விமர்சனங்கள் வரும்னு விஜய் பயப்படுறாரு. ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல விஜய் மேலே இந்த விமர்சனம் வைக்கப்படுது. ஆனா பவன் கல்யாண் என்ன சொல்றாருன்னா, விமர்சனங்களை பத்தி கவலைப்படாதீங்க, அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை, உயிரோட இருந்தா தான் ஆட்டத்தை தொடர முடியும், இங்க உயிரோட இருக்கிறதுக்கு அதிகாரம் முக்கியம் அப்படின்னு அவர் விஜய்க்கு அறிவுரை கொடுத்திருக்காரு. இது விஜய பயமுறுத்துறதா இல்ல அவருக்கு ஒரு மூத்த அண்ணனா பாதுகாப்பு கொடுக்கறதாங்கிறது தான் இப்போ விவாதம். ஆனா சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, விஜய்க்கு அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ மூலமா கொடுக்கப்படுற அழுத்தங்களை பவன் கல்யாண் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த இடத்துல நாம விஜயோட மனநிலை என்னவா இருக்கும்னு யோசிக்கணும். விஜய் ஒரு அமைதியான நபர், ஆனா ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடியவர். பவன் கல்யாண் சொன்ன வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சில அரசியல் தலைவர்கள் மேல வழக்குகள் போடப்பட்டு அவங்க நெருக்கடிக்கு உள்ளானதை நாம பார்த்திருக்கோம். ஈழப்போர் சமயத்திலேயோ இல்ல வேற சில முக்கியமான அரசியல் மாற்றங்கள் நடந்தப்போவோ பல தலைவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை விஜய் மேல பாயுங்கிறது தான் அந்த எச்சரிக்கையோட சாரம்சம். ஏன்னா விஜய் கிட்ட இருக்கிறது வெறும் ரசிகர் மன்றம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியா மாறப்போகுது. அந்த வாக்கு வங்கியை சிதைக்க எந்த எல்லைக்கும் ஆளுங்கட்சி போகும்னு பவன் கல்யாண் எச்சரிக்கிறாரு. இது ஒரு பொதுவான பின்னணி தகவலாக இருந்தாலும் தமிழக அரசியல்ல இது புதுசு கிடையாது. மேலும் சில அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, விஜயோட நெருக்கமான வட்டாரங்கள் மத்திய அரசுக்கு நெருக்கமான சிலரோட பேச்சுவார்த்தையில இருக்காங்களாம். அதுக்கு ஒரு பாலமா தான் பவன் கல்யாண் செயல்படுறாரு. விஜய் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சா அவருக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா விஜயோட கொள்கை என்ன? அவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. இதுக்கும் பாஜகவோட கொள்கைக்கும் முரண்பாடு இருக்கு. இங்கதான் விஜய்க்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. கொள்கையை காப்பாத்துறதா இல்ல கட்சியையும் தன்னையும் காப்பாத்திக்கிறதா? இதுதான் விஜய் முன்னாடி இருக்கிற 2 வழிகள். பவன் கல்யாண் சொல்றதுபடி பார்த்தா திமுகவோட அதிகாரத்தை வீழ்த்துறதுக்கு தற்காலிகமா சில சமரசங்களை செஞ்சுதான் ஆகணும், இல்லனா அரசியலே இல்லாம போயிடும்னு அவர் ஒரு பிளாக்மெயில் கலந்த ஆலோசனையை கொடுத்திருக்காரு. இப்போ திமுக தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு பாப்போம். பவன் கல்யாணோட இந்த பேச்சுகள் திமுகவை கவலைப்பட வைக்குமா? கண்டிப்பா. ஏன்னா விஜயோட வாக்குகள் ஒரு 3% அல்லது 5% மாறினாலும் அது திமுகவோட வெற்றியை பாதிக்கும். அதனால தான் திமுக இப்பவே விஜய ரொம்ப கவனமா கையாள்றாங்க. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் விஜய் என் நண்பர் அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் விஜயை விமர்சிக்கிறாங்க. இது ஒரு குட் காப் பேட் காப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனா பவன் கல்யாண் சொல்ற மாதிரி விஜய சினிமாவுல முடக்க நினைச்சா அது ரசிகர்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதை திமுக செய்யுமாங்கிறது சந்தேகம்தான். ஆனா மறைமுகமான அழுத்தங்கள், அதாவது சென்சார் போர்டு சிக்கல்கள், தியேட்டர் ஒதுக்கீடுல தாமதம், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா திரையுலக வல்லுநர்கள் சொல்றாங்க. விஜய் மேல இப்ப வைக்கப்படுற அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஒரு அழைப்பு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறக்கூடாதுங்கிறது அவரோட எண்ணமும் கூட. இப்ப பவன் கல்யாண் உள்ள புகுந்து விஜய பாஜக பக்கம் இழுக்க பார்த்தா அது அதிமுகவுக்கும் பின்னடைவா முடியும். இதனால தான் தமிழ்நாடு அரசியல் ஒரு மல்டி ஸ்டார் மூவி மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறிட்டு இருக்கு. பவன் கல்யாண் ஏன் திடீர்னு தமிழ்நாடு அரசியல்ல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாருன்னு பார்த்தா அவருக்கு தென்னிந்திய அளவுல ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும்னு ஆசை. அந்த கூட்டணியில விஜய ஒரு முக்கிய முகமா அவர் பார்க்கறாரு. ஒருவேளை விஜய் சம்மதிச்சா 2026ல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறது அப்படிங்கிற வார்த்தை விஜய பயமுறுத்துறதுக்காக மட்டும் சொல்லப்பட்டது கிடையாது.
இதுக்கு பின்னாடி சில சட்ட ரீதியான சிக்கல்களும் இருக்கலாம். சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, விஜயோட முந்தைய படங்கள் மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட சில நிதி பரிவர்த்தனைகள் பத்தின தகவல்களை மத்திய அமைப்புகள் சேகரிச்சு வச்சிருக்காங்களாம். இது நிஜமா இல்ல வதந்தியான்னு தெரியல. ஆனா அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படும். பவன் கல்யாண் இதையும் சேர்த்து தான் விஜய்க்கு சொல்லியிருப்பாரு. நீங்க வெளியே வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு தர யாருமே இல்ல, ஆனா ஒரு பலமான கூட்டணியில இருந்தா உங்களை யாராலையும் தொட முடியாது அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். இத பத்தி பொதுவான பின்னணி என்னன்னா, இந்திய அரசியல்ல பல தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வலைக்காக தான் தங்களோட எதிரி கூடவும் கூட்டணி வைக்கிறாங்க. இதன் அடுத்த கட்டம் என்ன? விஜய் இப்போ என்ன பண்ண போறாரு? அவர் எடுக்க போற நிலைப்பாடு தான் அவரோட அரசியலை தீர்மானிக்கும். பவன் கல்யாண் சொன்ன எச்சரிக்கையே அவர் காதுல வாங்கிப்பாரா, இல்ல என் வழி தனி வழி அப்படின்னு துணிஞ்சு நிக்க போறாரா? விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் ரசிகர்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா அரசியல் யதார்த்தம் ரசிகர் மன்றத்தை விட ரொம்ப பெருசு. பவன் கல்யாண் சொல்றது போல திமுக மற்றும் அதிமுக அப்படிங்கிற 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன செடியா முளைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த செடியை ஒரு பெரிய மரமா மாத்தணும்னா ஒரு வலுவான வேர் வேணும். அந்த வேர் தான் கூட்டணி. இன்னொரு பக்கம் சிலரின் கருத்து என்னன்னா, பவன் கல்யாணே விஜயை இப்படி ஒரு நெருக்கடிக்கு தள்ளி அவரை பாஜக பக்கம் இழுக்கிற வேலையை பார்க்கறாருன்னு சொல்றாங்க. அதாவது, உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்திலிருந்து நாங்க தான் காப்பாத்துவோம்னு சொல்லி வளைக்கிற தந்திரமா இது இருக்கலாம். எது எப்படியோ விஜய்க்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான். சினிமாவையும் விட்டுட்டு முழு நேரமா அரசியலுக்கு வரும்போது அவருக்கு தோல்வி கிடைச்சா அது அவரோட மொத்த கரியரையும் பாதிக்கும். இதனால தான் பவன் கல்யாணோட வார்த்தைகள் விஜய ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. பவன் கல்யாண் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டாரு. அவரோட பேச்சில் இருக்கிற அந்த அரசியல் சாணக்கியத்தனம் விஜய்க்கு ஒரு பாடமாவும் இருக்கலாம், இல்ல ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கலாம். நிறைவா பார்க்கும்போது 2026 தமிழ்நாடு தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் மட்டும் இல்ல, இது விஜயோட அரசியல் இருப்ப தீர்மானிக்க போற தேர்தல். பவன் கல்யாண் சொன்னது போல அதிகாரத்தை கைப்பற்றலன்னா விஜயோட பாதை ரொம்ப கரடுமுரடா இருக்கும். திமுகவை அகற்றுவதே முதல் இலக்குன்னு பவன் கல்யாண் சொன்னது ஒரு விதத்துல திமுகவுக்கான எச்சரிக்கையாவும் பார்க்கப்படுது. விஜயோட அடுத்த நகர்வு ஒரு பெரிய மௌனமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வெடிப்பா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பவன் கல்யாணோட இந்த அட்வைஸ் விஜயோட அரசியல் பயணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவர் சொன்னது போல வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலை விஜய்க்கு வராதுன்னு நாம நம்புவோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல விஜய் வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் அவரை தோற்கடிக்காது. கடைசியா ஒரு விஷயம், பவன் கல்யாணோட இந்த எச்சரிக்கை உண்மையோ பொய்யோ, ஆனா இது கிளப்பி இருக்கிற அலைகள் நிஜம். விஜய் இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காருங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இந்த அரசியல் சதுரங்கத்துல ராஜா யாரு மந்திரி யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். பவன் கல்யாண் கொடுத்த அந்த ஐடியா, அதாவது முதல்ல ஆட்சியை பிடிப்போம் அப்புறம் கொள்கையை பார்ப்போம், இது விஜய்க்கு செட் ஆகுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியல்ல எப்பவுமே ஒரு புது வரவு இருக்கும்போது பழைய சக்திகள் அதை எதிர்க்கிறது சகஜம்தான். ஆனா இந்த தடவை அந்த எதிர்ப்பு ரொம்ப கடுமையா இருக்கும்னு பவன் கல்யாண் கணிக்கிறாரு. விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாற்று சக்தியா உருவெடுக்குமா, இல்ல கூட்டணி அரசியலுக்குள்ள ஐக்கியமாகுமா? பவன் கல்யாண் நிஜமாவே விஜய பயமுறுத்தினாரா, இல்ல ஒரு நண்பனா வழிகாட்டினாரா? இதெல்லாம் காலத்தோட கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமே ஒவ்வொரு நாளும் ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. விஜயோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் பவன் கல்யாண் பேச்ச கேட்பாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கிற முக்கியமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவன் கல்யாண் மற்றும் விஜயோட இந்த அரசியல் டீலிங் பத்தி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.